இது பார்த்துருக்கீங்களா? இது வந்து என்னன்னா 4 பின் ரிலே, அதாவது மொத்தம் 4 பின் இருக்கும். அதாவது 4 லீட் இருக்கா, இது 2 சைடு இப்படி இருக்கும், அதாவது பட்டையா இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா இதுக்கு வெர்டிகலா இருக்கும், அதாவது ஒரு ஆப்போசிட். இது என்ன அப்படின்னா 4 பின் இருக்குன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பின் இருக்கு, இந்த 2 பின் வந்து காயின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சோம். ஒரு கம்பி இருக்கு, ஒரு போல்ட் இருக்கு, அந்த போல்ட்டு மேல ஒரு காப்பர் கம்பியை சுத்தணும்னா அது 2 முனையிலையும் 2 பேட்டரியிலேருந்து கரண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்பி வந்து, அதாவது அந்த போல்ட் வந்து மேக்னெட் ஆகும். அதுக்கு பேர் எலக்ட்ரோமேக்னெட். அதை ஒன்று கரண்ட்டை எடுத்துட்டோம்னா அது சும்மா சாதாரண ஆர்டினரி டிமேக்னடைஸ் ஆர்டினரி போல்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் கொடுத்தா மேக்னெட் ஆகும், கரண்ட் எடுத்துட்டா டிமேக்னடைஸ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதே மெத்தட்ல தான் இங்கே வந்து ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலில் வந்து கரண்ட் கொடுத்தோம்னா இது வந்து இது வந்து இந்த சர்க்கியூட்லேருந்து இந்த சர்க்கியூட் போயிடும். அதாவது எப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னா இதோட ரிலேயோட வேலை என்னன்னா இது ஒரு சுவிட்ச் மாதிரி. சுவிட்சுன்னா நம்ம மெக்கானிக்கலாக ஒரு இடத்துல ஒரு லைட்டை போடுறதுக்கு ஒரு சுவிட்சை போடுறோம். ஆனால் இந்த சுவிட்செல்லாம் போடுறோம் ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். கொஞ்சம் கரண்ட் கொடுத்தோன்னே இது என்ன பண்ணும், இதில் ஒரு கம்மியான கரண்ட் தான் கொடுக்க போகிறோம். இங்கே 12 வோல்ட் கரண்ட் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 230 வந்து அது மோட்டார் சுவிட்ச். அப்போ இது மாதிரி பண்ணுறது தான் அதுதான் 4 பின் ரிலே. இது எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு எப்படி இது நல்லா இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இதில் வந்து நீங்கள் இது இந்த காயிலை செக் பண்ணுறதுக்கு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 104 இது இருக்குது ஓம். இது மாதிரி இருந்தால் இந்த காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த காயில் வந்து என்னென்னா ஒரு 100 அதாவது 50லேருந்து 150 வரைக்கும் இருக்குது. அது மாதிரி இருக்கும் காயில். அப்போ வந்து எந்த ஒரு இதுலையுமே காயில் கம்பியில் நம்ம கரண்ட் 2 சைடு வந்து ஒரு வேல்யூ பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஓம்ஸ் காணும். அதை வச்சு நம்ம பார்த்துட்டோம் 104 இருக்குது. அப்போ இந்த காயில் வந்து நல்லா இருக்குன்னு. இன்னொரு விஷயம் இதை செக் பண்ணி பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்குதா, டிக் கேட்குதா சத்தம். இது என்னன்னா அந்த மேக்னெட் இந்த இதை போய் பிடிச்சி இழுக்குது, இந்த இதுக்கு வந்து சப்ளை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து பண்ணோன்னா இது வந்து மேக்னெட், அதாவது இது மேக்னெட் ஆகி இந்த பிடிச்சி இழுக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட். இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இன்னொன்று பார்க்கலாம். இது என்ன பண்ணுறோன்னா இது வந்து கண்டினியூட்டின்னு பாரு, கண்டினியூட்டி டெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? கண்டினியூட்டின்னா இப்போ பாருங்க, இது மாதிரி இதுக்கு கண்டினியூட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இது தொட்டோன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி, இந்த காயில் தொட்டோன்னா கண்டினியூட்டி வந்துருச்சா? இப்போ நீ இது இப்போ இருங்க, இப்போ இது பார்த்தா கண்டினியூட்டி இல்லை. இப்போ பாருங்க தொட்டோன்னா இப்போ பார்த்தா கண்டினியூட்டி வந்துருச்சு, புரியுதா? அப்போ இந்த மேக்னெட் இந்த காயிலுக்கு மட்டும் ஏதோ சப்ளை கொடுத்தோம்னா இது ஆப்ரேட் ஆகிடும். இது என்ன அர்த்தம், ஒரு மிகப்பெரிய சர்க்கியூட்டை ஒரு சின்னோண்டு சர்க்கியூட்டை வச்சு இயக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரிலே. எல்லா இடத்துலையும் ரிலே மூலியமாக தான் ஆப்ரேட் ஆகும். இது வந்து என்னன்னா 4 பின் ரிலே. ஒரு மோட்டார், ஒரு இது இருக்கு, ஒரு ஹாரனாக இருக்கட்டும், ஹாரன் இதில் இருந்து கண்டுபிடிக்கணும், இந்த ஹாரன் இதில் இருந்து ஹாரன். ஓகே, இதுதான் வந்து 4 பின் ரிலே. இதே மாதிரி இன்னொன்று வந்து 5 பின் ரிலேன்னு ஒன்று இருக்குது. இதே தான், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பின் ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும். என்னன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த டிம் பிரைட் இருக்குல்ல, என் வண்டியை BS4 BS6 எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா எப்போதுமே இந்த இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ இதுதான் காயில், இப்போ நடுவில் இருக்கிறது தான் காமன். இதுக்கும் இது நார்மலி இதுக்கும் வந்து என்னென்னா கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே லைட்டு டிம்மாக எரியும். நீ வந்து பிரேக் போட்டிக்கணும், இதுக்கும் சப்ளை ஆகிடும். இப்போ கரண்ட் இங்கே கொடுத்தோம்னா இதுவும் ஆகிடும். இப்போ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஓம் போயிடணும். இது மாதிரி போட்டால் இது வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஒரு ரீடிங் காமிக்கும். .406. இதுதான் வந்து இதோட இது. ஒவ்வொரு ரிலேக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அப்போ வந்து என்னன்னா குறைஞ்சபட்சம் இப்போ வந்து இது வந்து காயில் நல்லா இருக்கு. இப்போ இதில் பாருங்க, டிக்கின் சத்தம் கேட்கும் பத்தியா, டிக்கின் சத்தம் கேட்குதுன்னா இந்த காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி, இப்போ வந்து கண்டினியூட்டி பாருங்க. இப்போ கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இப்போ இதில் சப்ளை வருதா? எப்போயுமே இந்த சைடில் சப்ளை வரும். இப்போ இது சொன்னா இந்த சைடு சப்ளை வராது, இதுக்கும் சப்ளை வரும். பத்தியா,
இப்போ வருது. முன்னாடி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இதுக்கு மாறிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கும் சப்ளை வந்துட்டு இருக்கும். இப்போ இப்போ வச்சோடனே இதுக்கு வராது, இதுக்கு போயிடும். இப்போ புரியுதா? இப்போ வந்து என்னன்னா பிரைட் ஒர்க் ஆகும். அப்போ ஒரு இதுல வந்து கொஞ்சோண்டு அதாவது கம்மியான கரண்ட்டை கொடுத்து ஒரு பெரிய சர்க்கியூட்டை இயக்கலாம். அதுதான் டிலே. இந்த டிலே வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு இது மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது காயில்ங்கிறது அந்த காயில் வாங்கி இருக்கு, அது பேர் ஓம் இருக்குது. அது நீ சொத்தோடனே வந்து டக்குன்னு சத்தம் கேட்குறீங்கன்னா அந்த மேக்னெட் நம்ம இதுக்கெல்லாம் காரணம் எலக்ட்ரோ மேக்னெட். முன்னாடியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கியூட் ஒரு இதில் கரண்ட் ஒரு கம்பியில் கரண்ட் கொடுத்தோம்னா மேக்னெட் ஆகும். மேக்னெட் ஆகி பக்கத்தில் இருக்கிறத பிடிச்சிட்டு இது இப்போ நம்ம ஏற்கனவே அதுக்காக தான் நம்ம தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். அது பேஸ் பண்ணி தான் தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் சொல்லி நான் இதை அடுத்து